இன்னைக்கு நல்ல டேஸ்டியா சிம்பிளா செய்யற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு டீ போடுற நேரத்துல சட்டுன்னு செய்யற மாதிரி இந்த சிம்பிளான போண்டாவை ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான போண்டா ரெசிபியை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. போண்டா செய்யறதுக்காக நான் 1 கப் போல கடலை மாவு எடுத்திருக்கேங்க. அதை இந்த மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு மிளகாய் தூள் எல்லாமே மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதோடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்க துருவி கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா நிறையவே சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லதுதான். இதோடவே 1 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் போல பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்குவோம். இதோடவே 1 கையளவுக்கு மல்லித்தலையை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். 1 கையளவுக்கு கருவேப்பிலைய நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்கறனால ஃப்ளேவர் நல்லா இருக்கும். 1 கப் போல தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ 1 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்போ மாவு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி நீங்க மாவை கலந்து எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. நம்ம மாவு பாத்தீங்கன்னா நம்ம வஜ்ஜி போட்டு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கலாம். மொத்தமா ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. இப்ப தண்ணி சேர்த்து நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், நீங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்கறனால ரொம்பவே ஃப்ளஃபியாவும் சாஃப்டாவும் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட போண்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில நல்லா தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி அழகா எடுத்து நம்ம எண்ணெயில உருண்டைகள் போட்டு எடுத்துக்கலாம். போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயிலை பேன்ல சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஃபுல் ஹீட்ல வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான சைஸுக்கு போண்டா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கையில் தண்ணியை நல்லா ஃபுல்லாக நனைச்சிட்டு மாவை இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு போடுறதுக்கு வரும். இப்போ நம்ம போண்டாவை போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ நான் ஒரு 5 போண்டா பக்கமாக ஆயிலில் சேர்த்துட்டேங்க. போண்டா போட்ட உடனேயே திருப்பி விடாமல் 1 நிமிஷம் விட்டுட்டு மெதுவாக திருப்பி விட்டுக்கலாங்க. 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆயிலோட சலசலப்பெல்லாம் மொத்தமாக அடங்கிட்டு நல்லா கோல்டன் கலர்ல நம்ம போண்டா ரெடியாகி கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்க, போண்டாவோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. நம்மளோட சூப்பர் டேஸ்டியான போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வெளியே எடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ நான் போண்டாவை வெளியே எடுத்துட்டேன். மீதி இருக்கிற மாவுலையும் இதே போலவே போண்டா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறனால நீங்கள் மாவு கலந்த உடனேயே போண்டா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்ச நேரம் விட்டால் ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிரும். சூப்பர் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்ற ஆனியன் போண்டா மாதிரியே இருக்குங்க. டீ கடைகளில் மைதா மாவில் செய்வாங்க. நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இது போல் ஸ்கூல் விட்டு வரும்போது சுட சுட காஃபியோ டீயோ போட்டு தேங்காய் சட்னியோட நம்மளோட கோதுமை போண்டாவை ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த கோதுமை போண்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.